வணக்கம். நான் பாரதி பாஸ்கர். தமிழினுடைய இனிமையை முழுக்க நாம் அனுபவிக்கணும்னாக்க அது ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழில் தான் அந்த இனிமை இருக்குன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஈழத்திலே இருக்கின்ற டான் தொலைக்காட்சி, அதிலே சொற்சமர் அப்படின்னு பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு வடிவம். அந்த வடிவத்திலே இளம் குழந்தைகளை அழைத்து திரு லலிசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே பேசுகிற இளம் படைப்பாளிகளினுடைய சிந்தனையும் சொல்வீச்சும் அபாரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நானும் பார்க்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலும் யாழ்ப்பாணத்தின் 2 முன்னணி பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். புத்தூர் ஸ்ரீ சோமாஸ்கந்த கல்லூரி, அவர்களை எதிர்த்து வட்டு இந்து கல்லூரி. 2 பாடசாலைகளும் சைவமும் தமிழும் தழைத்தோங்க வேண்டும் என்பதற்காக 2 பெரும் கொடை வள்ளல்களால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகள். ஸ்ரீ சோமஸ்கந்த கல்லூரி புத்தூரை சேர்ந்த மழவராயர் கந்தையா என்கிற பெருந்தகையால் உருவாக்கப்பட்ட பாடசாலை. அதை போலவே ஆறுமுக நாவலருடைய பிரதம சீடராக விளங்கிய அம்பலவான நாவலர் என்கிற பெருந்தகையால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வட்டு இந்து கல்லூரி. 2 பாடசாலையை சேர்ந்த பிள்ளைகளும் இன்று இங்கே சிநேகபூர்வமாக சமராடி கொள்கிறார்கள். பிரசித்த பண்பாடு பற்றி இவர்கள் பேசப்போகிறார்கள். அது என்ன பிரசித்த பண்பாடு என்றால் பாப்புலர் கல்ச்சர் என்று சொல்வோம். இன்றைக்கு சேலை கட்டுவதாகட்டும் அல்லது ஜீன்ஸ் போடுவதாகட்டும், உடை சார்ந்த கலாச்சாரம், பிட்சா சாப்பிடுவதாகட்டும், பர்கர் சாப்பிடுவதாகட்டும், உணவு சார்ந்த கலாச்சாரம், இப்படி எத்தனையோ விடயங்கள் இந்த பாப்புலர் கல்ச்சருக்குள்ளே அகப்பட்டு வருகின்றன. இந்த வெகுஜனம் சார்ந்த நிலையிலே அடிமட்டத்திலே இருந்துதான் இந்த கல்ச்சர் ஏற்படுகிறது. அப்படி என்றால் மக்கள் மத்தியிலே, சமூகத்தின் மத்தியிலே இருந்து இவை கட்டி வளர்க்கப்படுகின்றன. யார் இதை கட்டி வளர்க்கிறார்கள் என்றால் வியாபாரிகள் தான் கட்டி வளர்க்கிறார்கள் என்று ஒரு மறைமுக செய்தி இருக்கிறது. இன்றைக்கு இலங்கை முழுவதும் பார்த்தோம் என்றால் கந்தையா கடை, மணியங்கடை, இப்படியான கடைகள் இல்லை. பார்த்தால் பெரிய பெரிய சங்கிலி தொடராக அமைகிற பன்னாட்டு கலாச்சாரத்திற்கு உட்பட்ட ஃபுட் சிட்டி என்று நாங்கள் அதை சொல்கிறோம். அல்லது தமிழ்நாட்டு நேயர்களுக்காக சொல்கிறேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் என்று அதை சொல்வார்கள். இவைதான் இன்றைக்கு எங்கள் ஊரையும் ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இதற்குள்ளே போய்த்தான் பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஒரு பிரபலமான அல்லது பாப்புலர் கல்ச்சர் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை போலத்தான் இன்றைக்கு நாங்கள் எந்த ஒரு நிகழ்விலே பங்கு கொள்கிற பொழுதும், இன்றைக்கு நான் மரபார்ந்த ட்ரெடிஷனல் கல்ச்சர்லே இருக்கிறேன். அண்மையிலே ஆடிப்பிறப்பு கூழும் கொழுக்கட்டையும் பரிமாறினார்கள். அது ட்ரெடிஷனல் கல்ச்சர் சார்ந்தது. ஆனால் ஏன் ஆடிப்பிறப்பிற்கு விசேஷமாக பிட்சா சாப்பிடக்கூடாதா என்று ஒருவர் மனங்கொண்டால் அது அவர் இந்த பாப்புலர் கல்ச்சருக்குள்ளே ஆட்படுகிறார் என்று அர்த்தம். இப்படி பாப்புலர் கல்ச்சர் இன்றைக்கு எல்லோரையுமே ஆக்கிரமித்திருக்கிற காலம். கையிலே ஃபோனோடு இருக்கிறார்கள். ஃபோனோடு இருந்து நோண்டி விட்டால் வீட்டை தட்டுகிற ஓசை கேட்கிறது. என்னவென்றால் சாப்பாடு வந்து வீட்டிலே காவல் இருக்கிறது. அப்படி இன்றைக்கு உலகளாவிய நிலையிலே மாற்றமுற்றால் அப்படி எடுத்து சாப்பிடுவதை கூட கொடுத்து சாப்பிடுகிற காலம் மாறி எடுத்து சாப்பிடுகிற காலம் பாப்புலர் கல்ச்சர் ஆகி விட்டது. இப்படி எத்தனையோ
செயற்கூறுகள் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வருகிற நிலையில் இந்த பாப்புலர் கல்ச்சருக்குள்ளே அதிகம் எடுபடுகிறவர்கள் அல்லது ஈடுபடுகிறவர்கள் ஆண்களா பெண்களா என்று இங்கே வாதிட இருக்கிறார்கள். பெண்கள்தான் என்று வட்டு இந்து கல்லூரி அணியினரும் ஆண்கள்தான் என்று சோமஸ்கந்த கல்லூரி அணியினரும் வாதிடப் போகிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் உயர்தரத்திலே தொழில்நுட்ப பிரிவிலே கல்வி பயில்கிற சந்திரமோகன் சைந்தவி. அவர் சித்தன்கனியைச் சேர்ந்தவர், வட்டு இந்துவிலே படிக்கிறார். பேசுங்கள் சைந்தவி. சம்பள பெயல் நீர்போலே என்னுள் இரண்டர கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவ பெருந்தகைகளே, என் தரப்புவாதிகளே, எதிர் தரப்புவாதிகளே, அனைவருக்கும் எனது எந்நேர வந்தனங்கள். நடுவர்களே, நான் ஒரு பெண் என்ற ரீதியில் இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. சொந்த கதை சோக கதை வரப்போ அப்படி கூட சொல்லலாம். அதாவது தலைப்பு என்னவென்றால், பிரசித்த பண்பாட்டிற்கு அதிகம் உட்படுபவர்கள் பெண்களா ஆண்களா? இந்த பிரசித்த பண்பாடு என்பதை நான் முதலில் விளக்கி விடுகின்றேன் நடுவர்களே. அதாவது ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மையான மக்களினுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒரு ரசனையாகவோ ஒரு வரவேற்பாகவோ அல்லது ஒரு பொழுதுபோக்காகவோ எது ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் இந்த பிரசித்த பண்பாடு என்று சொல்கின்றோம். முதலில் ஒரு விளக்கம். பெண்கள் என்றாலே அழகு என்ற ஒரு ரீதியில் நாம் நோக்குகின்றோம் நடுவர்களே. ஆண்கள் பெரும்பாலாக ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள். ஒரு ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு வெளிக்கிட்டு கொண்டு வந்துருவினோம். அதே 10 நாளைக்கும் வச்சு போடுவார். அது உண்மைதான். ஆனா பெண்கள் எப்படி என்றா தங்களை தாங்களே அழகுபடுத்துறதுலயும் தங்களை இன்னொருத்தர் கவரணும் என்று நினைக்கிறதுலயும் மிக ஒரு குறிக்கோளான ஆக்கள். அதாவது எங்களை நாங்கள் முன்னேற்றமா காட்டணும். நாளைக்கு கொடுக்க போகிற சாரி எது என்று இன்றைக்கே பிளிட்ஸ் பிடித்து வைக்கிற பெண்கள் தான் பலர். நீங்களும் அதை பார்த்திருக்கிறீங்க. நம்ம வீட்டு சமாச்சாரம் தான் அப்படித்தான் நடுவர்களே. அப்ப இந்த ஒரு கலாச்சாரம் என்று நாங்க பாக்க மேலத்தைய கலாச்சாரம் எங்களுடைய சமுதாயத்தில் இப்ப உள்வாங்கப்படுவது அதிகம். அந்த வகையில இன்றைக்கு அரிசி கடை இருக்கிறத விட அலங்கரிப்பு கடை இருக்கிறது தான் அதிகமா இருக்கு. அது ஒரு பிரசித்த பண்பாடு. அப்படி ஒரு பெண் ஒரு தன்னை ஒரு அழகுபடுத்துவதற்கு என்று அலங்கரிப்பு நிலையங்கள் விலை என்று வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல ஆண்களுக்கு அப்படி ஒன்று நான் பெருசாக காணதும் இல்லை, சலூன் கடையை தவிர. அப்ப இதே மாதிரி தான் நடுவர்களே, ஒரு உதாரணத்தை கூறுறேன் உங்களுக்கு. இன்று சமூக ஊடகங்கள் என்று நாங்க எடுத்து நோக்கிக்க இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லுவோம். அதாவது இந்த செல்வாக்கு செலுத்து. அப்படி அதுல பெண்கள் தான் ஒரு வீடியோவை ட்ரெண்ட் ஆக்குறதுல முன்னிலை வகிக்கிறார்கள். ஒரு வீடியோ ஒரு சோசியல் மீடியாவில வைரல் ஆகுது என்று சொன்னா அங்க அந்த பெண்ணினுடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. கார் விற்கிறண்டாலும் பெண்ணைத்தான் காட்டுகிறார்கள், சவுக்காரம் விற்கிறண்டாலும் பெண்ணைத்தான் காட்டுகிறார்கள். அதாவது இந்த விளம்பரத்துக்கே பெண்கள் தான் தேவைப்படுகிறார்கள். ஹாப்பிக்கு தான் நாங்கள். அதுவும் உண்மைதான். அதே போலதான் நடுவர்களே, இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த பிரபலங்களை பின்பற்றுகின்ற எண்ணம் இன்று பெண்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகின்றது. நயன்தாரா ஒரு சாரி எடுத்துட்டாண்டா அதே மாதிரி சாரி எடுத்து ட்ரெண்டிங் ஆக்குறது பெண்கள். பிரசித்த பண்பாட்டுக்கு அதிகம் உள்வாங்கப்படுகின்றது பெண்கள். இன்று சோசியல் மீடியாவை திறந்தாலோ இல்லாட்டி கண்கூட பார்த்தாலோ ஒரு பெண் தான் தன்னை அலங்கரிப்பதிலும் தன்னை பிரசித்தமாக காட்டிக்கொள்றதிலையும் முன்னேற்பாக இருக்கிறார். இன்னொரு விடிய நடுவர்களே, இந்த ஆடை கலாச்சாரம். ஆடை கலாச்சாரம் என்று எடுத்து நோக்குகின்ற பொழுது ஒரு பெண்ணானவள் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இந்த பிரசித்த பண்பாட்டை தழுவிக்கொள்கின்றார். ஆண்கள் அப்படியா? இல்லை. ஆண் வலிக்கிடுவதற்கு 5 நிமிஷம் காணும். பெண்கள் அப்படி இல்லை. ஏனென்றா நாங்க அந்த பிரசித்த பண்பாட்டுக்கு உட்படுறோம். எங்களை நாங்க மேலைத்தைய கலாச்சாரத்துக்கு உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று சொன்னாலே ஒரு உயர் பதவி. முந்தியெல்லாம் ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒரு ஆள் கார்ல வந்து ரங்குற காலம் போய் இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் BMW ரங்கி வந்து ரெட் கார்பெட்ல நடந்து வாரோம். இது ஒரு பிரசித்த பண்பாடு தானே. ஆண்கள் எங்கேயாவது அப்படி ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற கொஞ்சம் இங்கிலீஷும் பேசுவார். டப் பண்ணுங்கோ, மொப் பண்ணுங்கோ. அதுதான் நடுவர்களே இந்த பிரசித்த பண்பாடு. அந்த இங்கிலீஷ் கதைக்கிறதும் ஒரு பிரசித்த பண்பாடு இந்த பெண்கள் மத்தியில. மொப் பண்ணுங்கோ என்ன துடையுங்கோ, துடையுங்கோ என்று சொன்னால் வெக்கம். மொப் பண்ணுங்கோ.
அதுதான் இந்த பிரசித்த பண்பாடு. அதே போல ஆரம்பத்துல நீங்க ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீங்க நடுவர்களே, இந்த ஆடிப்புறப்புல பீட்சா வாங்கி சாப்பிடுவோமோன்னு கேட்ட சம்பவம். இது உண்மை சம்பவம். எங்கட வீட்டுல நடந்தது. ஆடிப்புறப்பு இப்பதான் முடிஞ்சது கிட்டடியில. அப்ப எங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் எங்கட வீட்டுக்கு வந்திருந்துச்சு. எல்லாரும் இருந்து கூடி கதைச்சு கொண்டு கேட்கல. எங்கட பெரியப்பா டப்பன் என்ன கூப்பிட்டு சொன்னார், பிள்ளை அந்த போனை ஒருக்கா எடுத்துக்கொண்டு வா. நான் என்னடா இவர் போட்டோ எடுக்க போறாராக்கும் வந்துட்டு கொண்டே கொடுக்க கடகடனோட நம்பரை எடுத்து போன் பண்ணி சொன்னார், நாங்க 10 பேர் இருக்கிறோம், ஒரு 10 பீட்சா கொண்டு தாரீங்களோ. நான் என்ன பெரியப்பான்னு கேட்க, ஆர்டர் பண்ணி நான் பிள்ளை இப்ப 10 நிமிஷத்துல வந்து சாப்பிடுவோம். அப்ப எங்கட அத்தை இருந்தோன்னு சொன்னா பக்கத்துல, அதுதானப்பா சரி, நீங்க கெரியன் ஆர்டர் பண்ணுங்க, நான் ஆடிக்கோளை எல்லாம் கொண்டே ஊத்துறேன்டா. அப்ப எங்கட அத்தை எவ்வளவு மும்முரமா இருக்கிறான்டா, தான் அந்த பீட்சாவை எடுத்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில போடணும்ன்றதுல. அந்த பிரசித்த பண்பாட்டு கலாச்சாரத்துல ஆண்கள் வரையினம் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. அதை விட முனைப்பா எங்கட பெண்கள் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கணும்ன்றதான் நாங்க சொல்றோம். ஆகவே நடுவர்களே, நான் உங்களுக்கு அறுதியுமாக கூறிக்கொள்வது, இன்று நம்முடைய சமுதாயத்தில் பிரசித்த பண்பாட்டிற்கு அதிகம் உட்படுபவர்கள் பெண்கள் தான் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சைந்தவியினுடைய சுவாரஸ்யமான வாதத்தை பார்த்தோம். பிரசித்த பண்பாடு, பாப்புலர் கல்ச்சர், அதிலே இலகுவாக தொற்றிக்கொள்பவர்கள், பற்றி கொள்பவர்கள் பெண்கள் தானப்பா என்று தன் வீட்டு கதையையும் சொல்லி, தன்னுடைய கதையையும் சொல்லி, அனுபவங்களை தன்னுடைய ஆயுதமாக்கி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இப்போ சைந்தவியை மறுத்து ஆண்கள் தான் இந்த பாப்புலர் கல்ச்சருக்குள்ளே எடுபடுகிறார்கள் என்று தன் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக புத்தூர் சோமாஸ்கந்த கல்லூரியின் உயர்தர வகுப்பிலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற லோகேந்திரன் டுஷானு வந்திருக்கிறார். அவர் வசாவளானை சேர்ந்தவர். பேசுங்கள் டுஷானு. தமிழிற்கும் நான் வணங்கும் தமிழிற்கும் தீர்ப்பினை வழங்குவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நடுவ பெருந்தகை அவர்களுக்கும், எண்ணணி விவாதிகளுக்கும் எதிரணிவாதிகளுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். ஆம், இன்று எமக்கு தரப்பட்ட தலைப்பானது என்னவென்றால், பிரசித்த பண்பாட்டிற்கு உட்படுபவர்கள் ஆண்களா பெண்களா? நாங்கள் வாதிட வந்துள்ள விடயம் ஆண்கள். முதலில் நாங்கள் பிரசித்த பண்பாடு என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நடுவர் அவர்களே. அவர் சொன்னது போல நீங்கள் புதுசா ஒன்று சொல்ல போகிறீர்கள். பிரசித்த பண்பாடு என்றால் பொதுவான விடயம் தான், ஆனால் அவர் கூறியதில் இருந்து மெருகூட்டி சரி சரி சொல்லுங்கள், மேலும் உண்மையான தகவல்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அதாவது பொதுமக்கள் மத்தியிலே பரவலாக விரும்பப்படுவதும், பொதுமக்கள் என்றாலே அதுக்குள்ள ஆண்களும் உள்ளடக்கப்படுவார், பெண்களும் உள்ளடக்கப்படுவார். அவர்களிடத்துல பெருமளவாக பரவலாக காணப்படுவதும், அவர்களால பெருமளவில பயன்படுத்தப்படுவதும் பொழுதுபோக்கு, கலாச்சாரம், நடைமுறை, அதாவது மீம்ஸ், சினிமா, இசை, நவநாகரீக பயன்பாடுகள், அவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுவதுதான் நடுவர் அவர்களே இந்த பிரசித்த பண்பாடு. இந்த பிரசித்த பண்பாட்டில அதிக அளவில் உட்படுபவர்கள் ஆண்கள் தான் என்பதைத்தான் எமது அணியினர் வாதிட வந்துள்ளோம். அதுல எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்ததை முதலில் நான் கூறி எனது வாதத்திற்குள் செல்கின்றேன். தற்காலத்திலேயும் பெண்கள் கோயிலுக்கு செல்வதென்றால் சேலை கட்டி செல்கின்றார்கள் தானே நடுவர் அவர்களே? நாளைக்கு கோயிலுக்கு போறோம், இன்றைக்கு சேலைய பிளீட் படிக்கிறேன்னு நீங்க கூட சொல்லி இருக்கிறீங்க. ஆனா தற்காலத்திலேயும் பெண்கள் சேலை கட்டிட்டு போயினும் தானே நடுவர் அவர்களே கோயிலுக்கு. ஆண்கள் எங்க நடுவர் அவர்களே தற்காலத்துல வேட்டி கட்டிட்டு போறாங்க? எங்க போறாங்க? ஒரு ஜீன்ஸா போடுறாங்க, ஏதோ தோப்லாஸ் ஜீன்ஸ் தற்காலத்தில நவநாகரிக ஆடை பயன்பாடு என்று கூறினா ஷர்ட் போட்டுக்கொண்டு ஷர்ட் பட்டினை திறந்து விட்டுட்டு அப்படி போறாங்க. அது பிரசித்த பண்பாடு. அந்த பிரசித்த பண்பாட்டிற்கு அதிக அளவில் உட்படுகிறது ஆண்கள் என்பது இதுல இருந்தே தெளிவாகின்றது. அடுத்ததா நல்லூர்லே தான் மிகவும், இது நல்லூர் திருவிழா காலம், நல்லூரிலே தான் அரிதில் முயன்று வேட்டி கட்டினால்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். இனி ஆலயங்களும் அதை மேற்கொண்டால்தான் உண்டு. ஆனால் நீங்கள் சொல்வதை போல எல்லோரும் ஷர்ட், ஜீன்ஸ்,
நல்லூர் கதை சொல்லத்தான் நடுவர் அவர்களே ஞாபகம் வருகிறது என்னவென்றால் கோயில் வாசலுக்குள் நுழைவதற்குள் முன்னால் ஒரு போர்ட் போட்டிருப்பார்கள் ஆண்கள் மேலாடையுடன் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்றா ஆண்கள் அந்த பிரசித்த பண்பாடு தாங்கள் போட்டுட்டு வர ஷர்ட்டை காட்டணுமே கோயிலுக்குள்ள போயிட்டு அத கலட்டிட்டு போறதால அவங்களுக்கு என்ன வருது இல்ல என்னதான் குறைய போகுது கலட்டிட்டு போலாம் தானே ஏன் அப்படி போறாங்க இல்ல அந்த பிரசித்த பண்பாடு அவர்களிடத்துல அதிக அளவுல காணப்படுறதுனாடிதான் அவங்க அந்த ஷர்ட்டை கலட்டுறதுக்கு வெக்கப்படுகிறாங்க சொல்ல போனா வெக்கம்தான் படுகிறாங்க அந்த பிரசித்த பண்பாட்டிற்கு அதிக அளவுல உட்படுறது ஆண்கள் தான் என்பதை கூறுகின்றேன் மேலும் பார்த்தா தற்காலத்துல ஐபிஎல் மேட்ச் விபிஎல் மேட்ச் WPL மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் எத்தனை மேட்ச் எல்லாத்துலயும் உட்படுறது பெண்களோ ஆண்களோ ஆண்கள் தான் அதிக அளவுல உட்படுகிறாங்க கேட்டா சரி ஒரு உதாரணத்தை சொல்லுறேன் அதை வாயப்புலந்து பாக்குறது யார் வாயப்புலந்து அதை ஆவண்டு பாக்குறது யார் நடுவர் அவர்களே பெண்கள் அவ்வாறு பார்க்கின்றனர் என்கிற உங்களோட கருத்துல நான் அப்படி சொல்லவில்லை உங்களை யார் என்றுதான் கேட்டேன் அவ்வாறு பார்த்தாலும் பெண்கள் தங்களுடைய வேலைகளை அதிகம் உட்படையில பிரசித்த பண்பாடுகளுக்கு பெண்கள் அதிகால வெளியில தெரியல நடுவர் அவர்களே அவர்கள் வீட்டுக்குள்ள தங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறனாடி அது பொழுதுபோக்கா ஒரு சின்ன விஷயமா தலையங்கம் பந்தங்களுக்கு என்ன அதிகம் உட்படுவார்கள் ஆண்களா பெண்களா அதானே விடியம் அவ்வாறு ஒரு உதாரணம் நடுவர் அவர்களே தற்கால ஜெனரேஷன்ல அதாவது சமூகத்தில காதலன் காதலி இருப்பினம் தானே அது அன்று முதல் இருக்கிறார்கள் அன்று முதல் என்று வரை இருக்கின்றனர் தான் நாங்கள் ஒரு பெண் வீட்டில சரி சுமார் ஃப்ரீயான டைம் இலவசமான நேரத்துல காதலனுக்கு கால் அடிக்கிற ஹலோ என்று கேட்க நான் மச்சல நிக்கிறேன் நான் அங்க நிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட நிக்கிறேன் நான் படியங்களோட நிக்கிறேன் நான் கடையில நிக்கிறேன் நான் டவுனுக்கு நிக்கிறேன் அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் அவன காதல தள்ளி போடுறான் ஏன்னா அவன் அந்த பிரசித்த பண்பாட்டுக்குள்ள உட்படுகின்றான் அதிக அளவில் உட்படுகின்றான் அவனுக்கு அந்த நேரத்துல அந்த தன் காதலிய விட அந்த கிரிக்கெட் மேட்சோ அந்த ஃபுட்பால் மேட்சோ அந்த அந்த பிரசித்த பண்பாடுகள் இந்த அதுல அவன் மூழ்கி இருக்கிறதுனாடி அந்த விஷயம் அவனுக்கு பெரியா தெரியும் அந்த நேரத்தில் அதால நான் சொல்ல விஷயம் அதிக அளவுல பிரசித்த பண்பாட்டிற்கு உட்படுபவர்கள் ஆண்கள் தான் என்று கூறுகின்றேன் மேலும் இப்ப பாருங்க டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க இப்ப போயிட்டு ஒரு 4-5 படியங்கள் சேர்ந்து போறாங்க போயிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க மற்ற நான் அப்படி பார்க்கணும்றா மற்ற நான் இப்படி பார்க்க ஐபோன்ல போட்டோ எடுத்தா சும்மா கிளியரா அந்த விஷயம் மறந்துட்டு நடுவர் அவர்களே அதான் முக்கியமான ஃபேஷனே இப்ப அப்படி எடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு எத்தனை ஃபாலோவர்ஸ் வருது எத்தனை லைக் வருது அடடா யார் கமெண்ட் பண்றாங்க எவன் கமெண்ட் பண்றாங்க அந்த விஷயங்களை பாக்குறதுல ஆண்கள் தான் அதிக அளவுல பிரசித்த பண்பாட்டுக்குள்ள உட்படுகிறாங்க மேலும் அப்படி சேர்ந்து போறாங்க மச்சான் உங்க ஷர்ட்டை தாடா நான் போட்டோ எடுக்க அப்படி அந்த ஒவ்வொரு ஒரு வீடியோக்கு ஒரு உடுப்பு ஒரு வீடியோக்கு ஒரு உடுப்பு அவ்வாறு அதிக அளவுல பிரசித்த பண்பாட்டிற்கு உட்படுபவர்கள் ஆண்கள் தான் என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறிக்கொண்டு தொகுப்புரையில் சந்திக்கலாம் என்று கூறி எனது வாதத்தினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆண்கள் தான் அந்த பிரசித்த பண்பாட்டிற்குள் அதிகம் உட்படுகிறார்கள் என்று டுஷானி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். சுவாரஸ்யமாக ஆரம்பித்திருக்கிறது சொற்சமருடைய வாதக்களம். தொடர்ந்து பேசலாம் சிறியது ஒரு இடைவேளையின் பின்னர். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். பிரசித்த பண்பாடு, பாப்புலர் கல்ச்சர், இதற்குள்ளே அதிகம் உட்படுபவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்கள் தானப்பா பேச வந்திருக்கிறார் டேனுஷா மயூரன். அவர் வட்டு இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர். உயர்தரத்திலே வர்த்தக பிரிவிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள் டேனுஷா. தாயின் கருவறையின் கலகதப்பிலும் என் காதினுள் கணீரின் ஒலித்த என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தையும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் நடுநிலை தவறாது தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர்களுக்கும் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நடுவர்களே நான் எனது தலைப்பிற்குள் நேரடியாக நுழைகின்றேன்.
நான் கூட சரி, எனது தரப்பினர்கள் கூட சரி, எதிர் தரப்பினர்கள் கூட சரி, அனைவருமே பெண்களாகத்தான் இருக்கின்றனர். அந்த வகையில் பெண்கள் பெரும்பாலானவர்கள் அழகு சாதனங்கள், உடை திசைகள், பட்டிமாடல், பிரெண்டுகள் போன்ற பிரசித்த பண்பாட்டின் பகுதிகளைத்தான் அதிகம் விரும்பி பின்பற்றுகின்றார்கள். ஆன்மா லயப்படும் இடம் கோவில். அந்த கோவிலில் கூட நான் என்றாலும் சரி, எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக முகத்திற்கு நிறப்பூச்சுக்களை தடவியும் புது புது விதமான ட்ரெண்டிங் ஆடைகளையும் அணிந்து கொண்டுதான் செல்கிறார். கிளீன் ஸ்ரீலங்கா வந்தும் திருந்தியவாடாக இல்லை, எத்தனையோ பூசிக்கொண்டுதான் போகிறார். ஆமாம், மேலதிகமாக குறிப்பாக இளம் பெண்கள் டிக்டாக்கில், இன்ஸ்டாகிராமில், ஸ்னாப்சாட்டில் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் தான் அதிகமாக பங்கேற்று அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸாக செய்யும் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸாக அதிக அளவும் அதிகமாக காணப்படுகின்றது. இதுவே பாப்புலர் கல்ச்சரின் அடிப்படையாக. தற்போதைய காலத்தில் மாணவர்கள் படிக்கின்றார்களோ இல்லையோ, அதை பெற்றோர்கள் கவனிக்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த நேரத்திற்கு குறிப்பாக மெகா சீரியல்ஸ்கள், அதாவது தொடர் நாடகங்களை பார்க்க வேண்டிய உடன்பாடு, பொறுப்புணர்வு அந்த நேரத்திற்கு வந்து விடுகிறது. 6:30 என்றால் சரி, அம்மா எனது அம்மாவாக இருந்தாலும் சரி, சுந்தரி என்ன செய்தாலோ, சொம்பருத்திக்கு என்ன நடந்ததோ, அதுதான் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளையும் தகராறுகளையும் பார்வையிடுவதற்காக உணவை படபடவென்று செய்துவிட்டு அதனை பார்வையிடுவதற்காக போயிருந்து விடு. இலகுவாக என்ன புட்டு கொத்துறதானே. ஆமாம் நண்பர்களே. அடுத்து பெரும்பாலான விளம்பர நிறுவனங்கள் தங்கள் உற்பத்திகளை பெண்கள் மீது குறிவைக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் பரிணாமங்களில் ஈடுபடுவதில் அதிக ஈர்ப்பு கொண்டவர்கள் இந்த பெண்கள் தான். புதுவிதமான ஆடைகள், அது பற்றிய விளம்பரங்கள் டிக்டாக்கில் வந்துவிட்டால் சரி, இந்த பெண்கள் உடனடியாக கடைக்கு சென்று அந்த வகையான சாரி இருக்கின்றதா, இந்த வகையான டிசைனில் உடுப்பு இருக்கின்றதா என்று கேட்டுவிட்டு அதனை தானும் அணிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சீன் காட்டிக்கொண்டு திரிவார்கள். இதிலேயே பெண்கள் பிரசித்த பண்பாட்டிற்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து நீல்சன் நிறுவனத்தின் ஆய்வு தகவல்கள் படி பெண்கள் அழகு மற்றும் ஃபேஷன் பொருட்களில் அதிகமான பணத்தை செலவழிக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, உங்கள் வீட்டில் கூட மனைவி சரி, பெண் பிள்ளைகள் கூட சரி, அதிகமாக அவர்களுடைய பணத்தை அவர்களுடைய ஆடைகளுக்காகவும் ஃபேஷன் பொருட்களுக்காகவும் வீட்டு அலங்கார பொருட்களுக்காகவும் தான் செலவழிக்கின்றார்கள். இது உண்மைதானே? அடுத்து கூகுள் ட்ரெண்ட்ஸில் கூட, அதாவது ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுவதற்காக திறந்தால் கூட செலிபிரிட்டி லுக்ஸ், ஸ்கின் கேர் ரொட்டீன், மேக்கப் டியூட்டோரியல், அவுட்ஃபிட் ஐடியாஸ் போன்ற தேடல் சொற்கள் தான் அதிகமாக தேடப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாது யூடியூப்பை திறந்தால் கூட உணவு பற்றிய கலாச்சாரங்கள், பெண்கள் எவ்வாறு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று பற்றிய வீடியோக்கள், அதனை பற்றி தான் அதிகமாக அடுக்கடுக்காக காணப்படுகின்றது. இதிலிருந்தே நடுவர்களே, எதிர்த்தரப்புவாதிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக தற்போதைய காலத்தில் பிரசித்த பண்பாட்டிற்கு அதிகம் உட்படுபவர்கள் பெண்கள் தான் என்பதை முன்னிலைப்படுத்திவிட்டு செல்கின்றேன். டேனுஷா அவனுடைய வாதத்தை இதுவரை பார்த்தோம். அவருக்கு பதில் சொல்லி தன்தரப்பு வாதத்தை, ஆண்கள் தான் பாப்புலர் கல்ச்சருக்குள்ளே அதிகம் உட்படுகிறார்கள் என்று பேசுவதற்காக பிரியந்தி வந்திருக்கிறார். தெய்வேந்திரம் பிரியந்தி. அவர் சிறுப்புட்டியைச் சேர்ந்தவர். சோமாஸ்கந்த கல்லூரியிலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள் பிரியந்தி. மொழியில் உண்டு என் மொழியின் தனித்துவம் என்று என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கிக் கொண்டு மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அவர் தம் தலைமையில் இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அணி தலைவியினுடைய கரம் கோர்த்து என்னுடைய கருத்தை முன்வைக்கலாம் என இங்கு வந்துள்ளேன். பிரசித்த பண்பாட்டுல ஒப்பீட்டளவு பார்க்க பெண்களை விட ஆண்களே அதிகமாக உட்படுகிறார்கள். இப்பவும் சரி, உண்மையை சொல்லணும்டா எங்களோட சமூகத்துல பெண்களுக்கு சுதந்திரம் குறைவாகவே இருக்கிறது. பெண்கள் தங்கியே வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிரசித்த பண்பாடுகளை பயன்படுத்துறதுக்கான சுதந்திரம் அவர்களுக்கு குறைவாகவே காணப்படுகின்றது. எதிர்த்தரப்பு அணி தலைவி சொல்லி இருந்தார், என்னுடைய அத்தை கூளை காய்ச்சிட்டு ஊத்த கொண்டு போனவா எல்லாரும் பீட்சா சாப்பிடுவோம். அது அத்தைக்கு பீட்சா வாங்குறோம் என்ற மகிழ்ச்சி இல்ல,
அத்தைக்கு அது விரக்தி. நான் கஷ்டப்பட்டு காய்ச்சின கூட நீங்க குடிக்காம நீங்க பீட்சாவை கடிக்க போறீங்களா என்ற விரக்தி தான். அந்த விரக்தியில தான் அத்தை சொல்லியிருப்பாவே. அந்த விரக்தியில தான் அத்தை சொல்லியிருப்பாவே இல்லையா பீட்சாவை ஆடிப்புறப்பண்டு சாப்பிடுவோம் அத்தை ஒரு நாள் போய் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ ஆண்களும் சரி வீட்டுல அம்மா உப்புமா செஞ்சா இதெல்லாம் ரொம்ப தப்புமான்னு சொல்லுவாங்க. கூழ் ஆடிப்புறப்பண்டு கூழ் கொடுத்தாலே எங்கட விட்டு சொல்லுவாங்க என்ன ஆடி புறப்பண்டு கூழ குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூழ குடிக்கலாமே தவிர கூழ குடிக்கலாம் அதை வாடி வாடி டிசைனா கப்பல் எல்லாம் ஊத்தி போட்டோ எல்லாம் எடுத்து நீ வித் கூல்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஆண்கள் போடுவாங்க. ஆனா ஒரு துளி கூட குடிக்கவே மாட்டாங்க. அதான் பிரசித்த பண்பாடுல ஆண்கள் முக்கியத்துவம், ஆண்களுக்கு முக்கியத்துவம். பெரும்பாலும் ஆண்கள் வந்து பிரசித்த பண்பாட்டுல பிரபல்யம் அடைந்தவர்களை வந்து தங்கள் ரோல் மாடலா இருப்பினும் இப்ப ஆண்களை வந்து கேட்டா உனக்கு யார் ரோல் மாடல்ண்டா ஒரு தரம் அப்துல் கலாமோ ஐசாக் நியூட்டனோன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றாங்க ஐதா தான் இருப்பினும் கேட்டா எனக்கு தளபதி விஜய், தல அஜித், விராட் கோலி, தோனி என்று தான் சொல்லுவாங்களே ஒழிய ஐசாக் நியூட்டன் அப்துல் கலாம் என்று ஒரு நாளும் சொல்லவே மாட்டாங்க. அவர்களுடைய அந்த கேர் ஸ்டைல், அவர்களுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையுமே வந்து அவங்க பின்பற்றுவாங்க. தாங்களும் ஒரு கதாநாயகனாக அவர்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த பிரசித்த பண்பாட்டின் மூலம் பின்பற்றுகிறார்கள். தூக்கி கொண்டு போய்க்கலையே டோனி போறாரு போயிடும். இப்ப மச்சான் நான் வெளியில நிக்கிறேன் நீ வாடான்னு சொல்றதுக்கு பதிலா தளபதி சைட்ல ஐ ஆம் வெயிட்டிங் அப்படி என்று சொல்லுவாப்புல. இப்ப எங்கட வீட்டுல நடந்த சம்பந்தம் இந்த வாழ்க்கையில அது பரவாயில்ல, பாடசாலையில சார் வகுப்புக்கு வேற வாத்தி கம்மிங் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் எந்த லைஃப்ல எந்த வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றேன். எனக்கு அறவே சமைக்கவே வராது. டீ கூட நான் இப்பதான் போட பழகினேன். நான் எல்லாருக்கும் டீ காலம் இருக்கிறது தானே, நான் டீ போட்டு தாருன்னு எல்லாரும் இருங்கோண்ட எங்கட அண்ணா பாசமல்லர் சிவாஜி மாதிரி சொல்லுவான் எங்கட தங்கச்சி சமையல்ல புளியாச்சே அதுக்கெல்லாம் நாங்க பலியாச்சேன்னு சொல்லுவான். அது பிரசித்த பண்பாடாலதான் அவன் அப்படி மாறி இருக்கிறான். தங்கச்சி சமையல்ல புளியாச்சே அதுக்கெல்லாம் நாங்க பலியாச்சேன்னு அவன் சொல்லுவான். அது ஒரு சைட்ல சொல்லுவான் அந்த ஹீரோ சொல்ற மாதிரி. எனக்கு கேட்டா அப்படியே இருக்கு ஒரு கடுப்பாகும். அப்படி எந்த ரெட் லைட் எரியும் முகத்துல. அப்ப ஒரு படம் வெளியாகுதுண்டா எங்கட அண்ணாக்குளம் எங்கட விட்டு நான் ஒரு 6 மணிக்கு மிஞ்சி வீட்டை போனான்டா எங்க போய் வந்தேன் எனக்கு போயிட்டோம். ஆனா அண்ணாக்கள் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுண்டா அவங்க ஒரு தளபதி ஃபேன்டா 12 மணிக்கெல்லாம் போய் ராவு அதுல காவல் நின்று முதல் டிக்கெட்ல பாக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்குன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. அதுதான் இந்த ஆண்கள் இடத்துல பிரசித்த பண்பாட்டின் முக்கியத்துவம். பிரசித்த பண்பாட்டுக்கு அதிக முற்படுபவர்கள் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். வீட்டுல சொல்ல முடியாவிட்டாலும் இப்ப சொற்சமரூடாக சொல்லியாச்சு. அதான் நான் யோசிக்காம விட்டேன். வீட்டை போன் பண்றதை நான் மறந்து போட்டேன். இப்ப ஆண்கள் வந்து இப்ப அண்ணாக்களை வந்து ஹே ப்ரோ ஹவ் ஆர் யூ ப்ரோ அப்படி என்று சொல்லுவாங்க. மச்சான வந்து மச்சான் எல்லாம் கூப்பிடுறல ஹாய் எம்சி அப்படிதான் கூப்பிடுவோம். அந்த எம்சி எனக்கு இது வரைக்கும் தெரியல எம்சி என்ற என்ன அர்த்தம் மச்சான் எம்சியா. சில வேளை நான் ரோட்ல போய்க்க குரூப்பா பொடியங்க போய்க்க பாப்பேன் என்ன எல்லாருமே ஒரேடியா பள்ளத்துல விழுந்துட்டாங்களோ என்னண்டு அப்படி இருக்குமோ அவங்களோட ஜீன்ஸுகள் எல்லாம். அந்த நல்லா இருக்கிற ஜீன்ஸையே கிழிச்சிட்டு போடுறதுதான் இப்ப பிரசித்த பண்பாடு. அது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க எல்லாரும் ஒரேவா பள்ளத்துல விழுந்திருப்பினும் போல அதான் ஒரே மாதிரி காயம் போல அப்படின்னு போட்டு கிழிச்சால் பிச்சைக்காரன் கிழிச்சு போட்டு போட்டா அதான் பிரசித்த பண்பாடுல பிரசித்தமானவர்கள் என்ற அர்த்தம். இப்படி வந்து தங்களுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் பிரசித்த பண்பாட்டின் மூலம் பிரபல்யமானவர்களை பின்பற்றி ஆண்களே அதிகம் உட்படுகிறார்கள் என்பதை ஆணித்தளமாக கூறிவிட்டு எனது கருத்தை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வேந்திரம் பிரியந்தி சோமஸ்கந்தா கல்லூரியினுடைய மாணவி மிக சுவாரஸ்யமாக இயல்பாக தன்னை மறந்து உரையாற்றினார். அது இந்த சொற்சமர் களத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். நல்ல பேச்சாளர்கள் சோமஸ்கந்தா கல்லூரியிலே இருந்து எழுந்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்து பட்டு இந்து கல்லூரியினர் பேச வேண்டும். அதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்தில் வட்டு இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரி.
பாப்புலர் கல்ச்சர் பிரசித்த பண்பாட்டில் அதிகம் ஆட்படுபவர்கள் பெண்கள் தான் என்று பேச வந்திருக்கிறார் ஜீவன் டிவிகா. அவர் வடலியடைப்பைச் சேர்ந்தவர். வட்டு இந்து கல்லூரியிலே தொழில்நுட்ப பிரிவிலே உயர்தரத்திலே கல்வி பயில்கிறார். டிவிகா என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 10 கலைகளின் தலைவன் என் முற்பாட்டன் ராவணன் பாதங்களை பணிந்து நடுநிலை தவறாது தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு தலைப்பை பற்றிய அணியினர் விளக்கியிருந்தமையினால் நான் நேரடியாக விவாதத்திற்குள் நுழைகிறேன். எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார், பல்வேறுபட்ட அந்த ஜீன்ஸ் பத்தி சொல்றேன். முதலாவதா என்னண்டா, தொலை ஜீன்ஸ், கிழிந்த ஆடைகள் அப்படியெல்லாம் போட்டுக்கொண்டு திரியணுமா, ஆண்கள் தான் அதிக அளவு திரியணும் என்று சொல்லியிருந்தவே. நான் என்ன சொல்றேன்டா, நீங்க யாழ்ப்பாணத்துல தானே இருக்கிறீங்க, டவுன் சைட் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க தானே. நான் வந்து ஒரு தொழில்நுட்ப துறையில படிக்கிற ஒரு மாணவி. நான் வந்து கல்வி கேட்கறதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு தான் கிளாஸுக்கு போறேன். அங்க போய்க்க டவுன் சைட் பார்த்தா நீங்கள் கூறுவதற்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல் பெண்களும் அதே மாதிரி தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிமாரும் லெக்கின்ஸோட போகிறார்கள். அதேதான். அப்படி நீங்கள் கூறுவதற்கு குறை கூறாமல் பெண்களும் தான் அதே மாதிரி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், கலாச்சார ஆடை பற்றி ஒரு விடயம் இங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆண்கள் கலாச்சார உடையுடன் இப்போது செல்வதில்லை, ஏனென்றால் புதிதாக வருகின்ற ஆடைகள் அதைத்தான் அணிந்து செல்வதை ஆசைப்படுகிறார்கள் என்று கூறியிருந்தார். எனது வீட்டில் நடைபெறுகின்ற சம்பவம் என்னவென்றால், எல்லாரும் வீட்டு கதையை இங்கதான் கதைக்க வேண்டிய கட்டம் என்னவென்றால், நானோ அல்லது எனது அக்காவோ வந்து ஒரு திருவிழாக்கு செல்லும் போது சாரி பிளீஸ் பிடிக்கிறத விட எனது அண்ணா மும்முரமா நிக்கிற விடயம் எனது வேட்டியை அயன் பண்ணித்தா, சால்வையை அயன் பண்ணித்தா நான் இன்றைக்கு போட்டுட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கு கோயிலுக்கு போறது நான் கொஞ்சம் இதுல வித்தியாசமா போனா தன் வேட்டி சால்வை அணிந்து கொஞ்சம் வித்தியாசமா போகணும் என்று ஆசைப்படுவார். அப்பொழுது இது நான் ஏன் கூறுகிறேன் என்றால், நீங்கள் கூறிய அந்த விடயத்திற்கு ஒரு மறுப்பு கருத்தாகத்தான் கூறுகிறேன். மேலும் ஒரு விடயம் என்னவென்றால், எமது பாடசாலைகளில் வந்து டீச்சர்ஸ் படிப்பிக்க வந்தாலே இவன் இந்த சாரி வித்தியாசமா இருக்கு, பிளவுஸ் டிசைன் வித்தியாசமா இருக்கு, எங்கள் நண்பர்கள் மத்தியிலேயே நண்பிகள் மத்தியிலேயே நாங்கள் கதைத்துக் கொள்வோம் பெண்கள் மத்தியில். அப்படி இருக்கும்போது இந்த புதிதாக வருகின்ற ட்ரெண்ட், ஐப்ரோ எடுக்கிறது, முகத்துக்கு மேக்கப் பண்றது, புதிதாக வருகின்ற ஆக்கங்களை எல்லாம் பெண்கள் ஒரு ரசனையோடு ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை கவர்ச்சிகரமாக காட்டுவதற்காகவும் அழகாக தங்களை காட்டிக்கொள்வதற்காகவும் அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று கொண்டிருக்கிறார் தற்காலத்தில். நான் உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்வேன் என்னென்றால், சினிமாவை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது ஒரு பாடல் வந்து ஒரு பிரபல்யமான ஒரு கதாநாயகி ஒருவரினால் ஒரு பாடல் வந்து வெளியிடப்படுகிறது. வெளியிடப்பட்ட அடுத்த நாளே அதில் அவர்கள் அந்த நடிகை என்ன ஆடை அணிந்திருக்கிறாரோ அதே ஆடை, அதே ஆபரணம், அதே மேக்கப், அதே கேகட் போன்றவற்றை செய்து அதே பாடலுக்கு எப்படி டான்ஸ் மூமெண்ட் போடுறதோ அதே மாதிரி போட்டு இணையதளங்கள்ல வெளியேறினார். கேர்ள்ஸ் இதை பார்ப்பதற்கு பல லட்சம் ஆண்களும் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றனர். ஆண்கள் லைக்கும் செய்கின்றனர். முத்தமலை என்று இத்தனை பாட்டு கேட்டோம். அதுதான் இன்னொரு பாட்டு என்ன சின்மை வேர்ஷன், அதை விட ஊர்ல இருக்கிறதுகள் எல்லாம் வேர்ஷன். மற்ற இன்னொரு விடயம் இந்த என்ன வேணும் உனக்கு என்ற ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த யார் அழகிகள் முதல் கிழவிகள் வரை அந்த பாட்டை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இப்பொழுது கணவன் மனைவி எடுத்துக்கொண்டால், கணவன் கூட உறவுகளிடையே தனது மனைவியை அழகாக காட்ட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார். அதற்காக புதிதாக வருகிற ட்ரெண்டை கணவனே கூறுவார். இப்படி நீ ரை பண்ணி பாக்கலையா, இதை ரை பண்ணிப்பார், இப்படி செஞ்சு பாரு என்று கணவனே கூறுவார் மனைவியிடம். வாங்க ரை பண்ணி பார்க்கலாம் என்று சேர்ந்து யூடியூப்ல வீடியோ போடுறதையும் நாங்க பார்த்திருக்கிறோம். நான் இதோடு எனது கருத்துரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இறுதியாக நான் கூறிக்கொள்வது ஒன்றுதான், நீங்கள் கூறுவது போல பிரசித்த பண்பாட்டுக்கு ஆண்கள் உட்படுகின்றனர் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நான் கூறும் விடயம், அந்த பிரசித்த பண்பாட்டிற்கு ஆண்களை விட ஒரு படி மேலாகத்தான் பெண்கள் உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்சமயம் அதனை எல்லோருமே கண்ணினூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகம் உட்படுகிறார்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டிவிகாவினுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். அதற்கு பதில் சொல்லி இல்லை பாப்புலர் கல்ச்சர் பிரசித்த பண்பாட்டிற்குள் அதிகம் ஆட்படுபவர்கள் ஆண்கள் தான் என்று வாதிடுவதற்காக ரன்சிகா வந்திருக்கிறார். அவர் புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியிலே உயர்தரத்திலே
வணிகப் பிரிவிலே கல்வி பயில்கிறார். சரிதானே? புத்தூரை சேர்ந்தவர். சரி, பேசுங்கள். என்னென்னை தமிழிற்கும் நடுவப்பெருத்துகைக்கும் எண்ணணியினருக்கும் எதிரணியினருக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது இந்நேர வணக்கம். தலைப்பு வந்து பிரசித்த பண்பாட்டிற்கு உட்படுபவர்கள் ஆண்களா பெண்களா, அதில் நாங்கள் ஆண்கள் என்ற வாதம். இங்கு முதலாவதாக பார்க்க போகையில் ஆண்களை மேலிருந்து நோக்குகின்ற போது முதலில் தலை அதாவது ஹேர் ஸ்டைல். இப்போ கொஞ்ச காலமா ஒரு ட்ரெண்டிங் வந்து கொண்டிருந்தது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு நாள் வந்து எங்களோட ஸ்கூல்ல டிசிப்ளின் டீச்சர் வந்து ஒரு படி என்ன கூப்பிட்டு கேட்டார், இது என்ன தம்பி ஹேர் ஸ்டைல்? அவன் சொன்னான், நானும் பார்த்து கொண்டிருக்கேன். அவன் சொன்னான், இது காலை அரிச்சு கிடக்கு, இது காலை எல்லாம் மண்டை காலை போகுது, என்னடான்னு ஃபங்கு சார் ஃபங்கு என்றான்னு. இன்னொன்று ஒரு நாள் டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்கூல்ல போட்டேன். அப்போ ஒரு 2-3 பையல் வந்து நிறைய பேர் தான், நான் ஒரு 2-3 பையில தான் கண்டேன். நிறைய டீச்சர்ஸை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னடா உடுப்பு ஆளுக்கு இந்த ஷர்ட்டுக்கு 2-3 பேர் போகக்கூடிய மாதிரி இப்பெல்லாம் பெரிய உடுப்பு யாரா உனக்கு வேண்டி தந்தேன்னு கேட்டேன். இதான் ஸ்டைல், அப்படித்தான் போடுறோம் மேம். அதாவது பாப்புலர் கல்ச்சருக்குள்ள நாங்கள் கூடுதலா உட்படுறது ஆண்கள் தான். அதே மாதிரி விடிய கால வேலை எழும்பி பல்லு துளக்குறானோ இல்லையோ, முகம் கழுவுறானோ இல்லையோ, ஜிம்முக்கு போறான். ஏனென்றா உடம்பு வைக்கணும், கட்ஸ் வரணும், 6 பேக்ஸ் வரணும் என்று சொல்லி சொல்றான். பிறகு அடுத்தது வந்து நிறைய பேர் இப்போ சரியான ஒரு ஃபேமஸ் போய் கொண்டிருக்கு டாட்டோ குத்துறது. என்னன்னு கேட்டா, அம்மால தான் பாசம் இருக்கிறான், அப்பால தான் பாசம் இருக்கிறான், தன் லவ்வர்ல பாசம் இருக்கிறான்னு சொல்லி நெஞ்சில காட்டுறான். அம்மான்னு சொல்லி 2 இறக்க பறக்குது. அதாவது நெஞ்சில குத்துறான், காதுல குத்துறான், கையில குத்துறான், என்ன எங்கெங்க குத்தப்பறான்னு எனக்கு தெரியுது. அடுத்தது வந்து இப்ப இந்தியாவில வந்து அண்மை காலத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதை எங்களுடைய சமூக வலைத்தளங்களின் ஊடாக எங்களுடைய அனைவருடைய பார்வைக்கும் கொண்டு வந்தது ஆண்கள். அவர்கள் அந்த நிகழ்விலே மும்முரமாக நின்று செயற்பட்டதனால்தான் நாங்கள் இங்கு எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் இதெல்லாம் அது பிரசித்த பண்பாட்டுக்கு அவங்க உள்வாங்குறாங்கன்னு சொல்றோம். அதை விட இப்ப படிகளுக்கு கேக் வெட்டுறேன்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமாவே அது மாறிட்டு. ஏன்னா கேக் இருக்குதோ இல்லையோ, பக்கத்துல இருக்க RC100 இருக்கணும், பக்கத்துல KTM Duke இருக்கணும், நடுவுல கேக் வெட்டுறதுக்கு MG15 இருக்கணும். பைக் இருந்தா தான் வெட்டுவாங்களாம் கேக், மேசையில வச்சு வெட்ட மாட்டேனுமா. அதை விட எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லி இருந்தாங்க, வேட்டி கட்டுறது இப்ப அவங்க வந்து பெண்கள் இல்லையா பிரசித்த பண்பாடு கொடுக்குறது, ஆண்கள்லாம் நிகழ்ந்தானமா சொல்லியிருந்தாங்க. அதாவது அவன் வந்து வேட்டி கட்டி அந்த ஷர்ட் போட்டு போஸ்ட் உடுப்பு உடுக்கிறது வந்து நானும் ஒரு தமிழன்டான்னு சொல்லி ஸ்டேட்டஸோ இல்லாட்டி டிக்டாக் வீடியோவோ போடணும். நான் ஒரு தமிழ், வேட்டி கட்டினா தானே தமிழன். எதிர்த்தரப்புவாதி கடைசி இறுதி விவாதி கூறியிருந்தார், கணவன் வந்து மனைவிக்கு உடுப்படுத்தி கொடுக்குறாங்களாம், தன்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில தன்னுடைய மனைவி அழகாக தெரியணும்னு சொல்லி. அந்த கணவனிட்டு அந்த பிரசித்த பண்பாடு உள்வாங்குவதன் காரணமாகத்தானே அங்கு மனைவி அழகாக தெரிய வேண்டும் என்று அந்த பிரசித்த பண்பாட்டினுடைய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அவர் எடுத்து கொடுக்கின்றார். அதை விட நேற்றிரவு ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, தம்பி என்னுடைய அண்ணா வந்தார், மச்சு விளையாடி போட்டு வந்தார். ஒரு 8 மணி 8:30 இருக்குமான்னு நினைக்கிறேன். அம்மா நியூஸ் பார்த்து கொண்டிருந்துட்டு ஏதோ மச் பார்க்கணுமா, ஏதோ ஜிம் ஏதோ பார்க்கணுமான்னு சொல்லி வந்து ரிமோட்டை வந்து அம்மான்னு கத்திக்கொண்டு வந்தான். கத்திக்கொண்டு வந்துட்டு ரிமோட்டை தாங்க நான் மாத்த போறேன்னு சொல்லி போறேன். ஏன்னா அதை மச்ச அந்த டைம் பார்க்கணும். அது வந்து அவர்களுடைய பிரசித்த பண்பாடுக்குள்ள ஆண்கள் தான் போயிடும். அடுத்தது வந்து இந்த காலகட்டத்திலையும் வந்து ஆண்கள் தான் ஒரு சுயமாக முடிவெடுக்கிற ஒரு ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் எப்பவுமே அந்த குடும்ப பிரச்சனைகளாகவோ அந்த குடும்ப சிக்கல்களாகவோ அவர்கள் பிற குடும்ப அங்கத்தவர்களுக்கு சாப்பாடு செய்யணும், அவர்கள் நன்றா பார்த்துக்கொள்ளணும், அக்கறையா பார்த்துக்கொள்ளணும், அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை எதிர்நோக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ளே நிக்கிறதால அந்த பிரசித்த பண்பாட்டுக்குள்ள பெண்கள் ஈடுபடுகின்ற தன்மையானது குறைவாக இருக்கின்றது, ஆண்கள் அதிகளவாக ஈடுபடுகின்றார்கள் என்று கூறி, அதனோடு இப்ப எனக்கும் அண்ணாக்கு உடுப்படுக்கணும்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு சும்மா ஒரு சட்டை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாலே ஒரு 4000 ரூபா 5000 ரூபாய்க்குள்ள நான் எடுத்து போடுவேன். ஆனா அண்ணாக்கு எடுக்கணும்னு சொல்லி சொல்றேன், ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு 3500 4000 ரூபாய் வேணும். அதுலயும் ஆன்லைன்ல எடுக்கிறேன்னா டெலிவரி சார்ஜ் அதெல்லாம் வேணும். தம்பி அண்ணாக்களுக்கு எல்லாம் Facebook டிக்டாக்ல பெண்களுக்குரிய ஆடைகள் சம்பந்தமான விளம்பரங்கள் வருதோ இல்லையோ, அவங்களுக்குரிய ஆடைகளோட விளம்பரங்கள் இந்த கிழிஞ்ச மாடல், இந்த பெரிய இந்த பெக்கி ஸ்டைல் டிஷர்ட்னு சொல்லி நிறைய
எவ்வளவு தேவைக்கு அதிகமாகவே அந்த ஆடைகள் வந்து கொண்டிருக்குது. அதை அவங்க போட்டுக்கொண்டு பிரசித்த பண்பாட்டுக்கு அதிகமாக உட்பட்டவர்கள் ஆண்கள் தான் சொல்லி கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றனர். சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். சிறியதோர் இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். அதனோடு கூடவே பரிசளிப்பு வைபவமும் இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் முதலில் வாதத்தை தொடக்கியவர்கள் நிறைவாக வாதத்தை ஆற்றுவார்கள் என்கிற சா கணேசன் என்கிற கம்பன் கழக பெரியார் ஏற்படுத்திய மரபிற்கு அமைவாக டுஷானு அவர்தான் இரண்டாவதாக வாதத்தை தொடக்கியவர். ஆண்கள்தான் பிரசித்த பண்பாட்டில் அதிகம் உட்படுகிறார்கள். பேசுங்கள். மீண்டும் அவையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். மீண்டும் நான் கூற வந்திருக்கின்ற விடயம் என்னவெனில், பிரசித்த பண்பாட்டிற்கு அதிகம் உட்படுபவர்கள் ஆண்கள் தான் என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறுவதற்காக வந்துள்ளேன். அதாவது ஆண்கள் வெளியில அதிக அளவில் செல்லுறாங்க, வெளியில பல்வேறுபட்ட நடைமுறைகள் நடத்தைகளை காண்கின்றாங்க. அதனால பிரசித்த பண்பாட்டில் அதிக அளவு உட்படுகிறவர்கள் ஆண்கள் தான். பெண்கள் அதிக அளவில் வீட்டில தான் இருக்கணும். சில பெண்கள் தான் வெளியில போகினம், வேலைக்காக போகினம் தான் பிரசித்த பண்பாட்டிற்கு உட்படுகின்றார்கள் பெண்கள். ஆனால் அதிக அளவில் ஈடுபடுபவர்கள் ஆண்கள் தான் என்பதை குறிக்கணும். மேலும் பெண்களுக்கான சுதந்திரங்கள் குறைவு, ஆண்களுக்கான சுதந்திரம் அதிகம். ஆண்கள் எந்த நேரத்திலையும் எங்கேயும் எப்பாரும் போயிட்டு வரலாம், ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. அதனாடி பிரசித்த பண்பாட்டிற்கு அதிக அளவில் உட்படுபவர்கள் ஆண்கள் தான் என்பதை மீண்டும் குறிக்கணும். கணவனோ காதலனோ தன் காதலியையோ தன் மனைவியையோ கூறுபவனாக இருக்கவில்லை என்னவெனில், நீ கட்டியாக ஆடை அணி. எந்த கணவனாவது இல்லையோ எந்த காதலனானவனோ நீ கட்டியாக உடுப்பு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவானோ? இல்ல. அவன் நீ மற்ற பெண்களை விடைக்குள்ள நீ கொஞ்சம் மதிப்பானவளா மரியாதையானவளா அவள்களிடத்துல வித்தியாசமா தெரியணும்னு சொல்லுறான். அதனால பிரசித்த பண்பாடு அங்க பெண்களிடத்துல மட்டுப்படுத்தப்படுகின்றது, கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு விதிக்கப்படுகின்றது. அதனால பிரசித்த பண்பாட்டிற்கு அதிக அளவில் ஈடுபடுபவர்கள் ஆண்கள். இந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக பெண்கள் குறைந்த அளவிலே ஈடுபடுகின்றனர். மேலும் பாடசாலைகள்ல மாணவர்களை ஒப்படைக்கல ஆண் மாணவர்களுக்கு தான் தலைமுடி வெட்டுற பிரச்சனை, ஜீன்ஸ் கட்டியா போறீங்க, இந்த பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஆண்கள் மத்தியில தான் ஈடுபடும். அதனால ஆண்களிடத்துல தான் அதிக அளவு பிரசித்த பண்பாடு காணப்படுகின்றது. ஆண்கள் தான் பிரசித்த பண்பாட்டிற்கு அதிக அளவில் உட்படுகின்றார்கள் என்ற கருத்தினை பசுமரத்தாணி போல கூறிக்கொண்டு எனது தொகுப்புரையினை நிறைவு செய்து தொடர்ந்து சைந்தவி. மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. அந்த வகையில் நாமும் எனது அணியினரும் பிரசித்த பண்பாட்டிற்கு அதிகம் உட்படுபவர்கள் இந்த பெண்கள் தான் என்ற ரீதியில் நம்மளுடைய விவாதத்தை அழகான முறையில் வியூகித்திருந்தோம். அந்த வகையில் பல வகையான சான்றுகள், பல வகையான வியூகங்கள், எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் பலவற்றை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஐயா. உதாரணமாக கூறப்போகையில் இன்று பெண்களுக்கான சுதந்திரம் எங்கேயோ சென்று விட்டது. நாங்கள் இன்று 2025ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று பெண்கள் பிரசித்தமாவதற்கும் தங்களை தாங்கள் பிரசித்தமாக காட்டிக்கொள்வதற்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சமூக ஊடகங்களுக்குள்ளேயே அவர்கள் தான் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்றார்கள். இன்று யூடியூபை தொடர்ந்தாலோ, இன்று டிக்டாக்கை தொடர்ந்தாலோ ஃபுடி கேர்ள், ட்ரெண்டி கேர்ள், இன்று என்ன ஒரு விடயத்திற்குள்ளும் பெண்கள் தங்களை பிரசித்தமாக காட்டுவதற்கு முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு சமூகத்திற்குள் நாம் உள்ளாக்கப்பட்டு விட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரசித்த பண்பாட்டுக்கு இன்று பெண்கள் உள்ளாகி கொண்டிருக்கின்ற வேளையில் எவ்வாறு நாம் ஆண்களை அந்த ஒரு கருத்திற்குள் உள்ளாக்க முடியும்? இன்று பெண்கள் தங்களை அழகுபடுத்துவதற்கும் ஆடை கலாச்சாரத்திற்கும் இன்று சமூகத்தில் முன்னோடியாக திகழ்வதற்கும் என பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு முன்னோடியான செயற்பாடுகள் என்று பெண்களால் தான் கொண்டு வரப்படுகின்றது. இன்ஃபுளுவன்சர்களாக இருக்கின்ற பெண்களாலும் அதை ட்ரெண்டிங் ஆக்குபவர்களும் பெண்கள் தான், அதை உருவாக்குபவர்களும் பெண்கள் தான். இன்று பெண்களின் மூலம் தான் பல விடயங்கள் தெளிவாகி கொண்டிருக்கின்றது. இன்று பெண்கள் தான் பிரசித்தமான பண்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஒரு வீடியோவை எடுப்பதற்கும் பெண் தேவைப்படுகின்றால், அந்த வீடியோவை போஸ்ட் செய்வதும் பெண்ணாகத்தான் இருக்கின்றாள், அந்த வீடியோவை ட்ரெண்டிங் ஆக்குறவளும் பெண்ணாகத்தான் இருக்கின்றாள். ஆகவே நடுவர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்வது நாங்கள் விளங்கிக் கொள்வது ஒன்றுதான். எதிரணி நண்பர்கள் தாம் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றபடி தங்களுக்கே விருப்பமில்லை என்றாலும் அதை மறத்து இந்த விடயத்தை கூறியிருக்கலாம். ஆனால் பிரசித்த பண்பாட்டிற்குள் அதிகமாக உள்ளெடுக்கப்படுபவர்கள் பெண்கள் தான் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
அன்பிற்கினியவர்களே, சுவாரஸ்யமான சூடான வாத பிரதிவாதங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன. பிரசித்த பண்பாடு என்றால் என்ன என்று இவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். சுகமாக சொல்வதென்றால் ட்ரெண்டிங் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு ட்ரெண்டிங் ஆக்குகிற நிலையில் ஃபேஸ்புக்கிலே ட்ரெண்டிங், வாட்ஸ்அப்பில் ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் என்றால் வைபர் என்று இருந்த காலம் மாறி இன்றைக்கு எல்லோருமே வாட்ஸ்அப்பிற்குள்ளே போயிருக்கிறார்கள். அதைவிட டிக்டாக்கிற்குள்ளே போயிருக்கிறார்கள். இப்படி எது ட்ரெண்டிங் அதற்குள்ளே முதலிலே ஈர்க்கப்படுகிறவர்கள் யார்? இங்கே பெரும்பாலும் ஆடை கலாச்சாரத்தை தான் எடுத்தார்கள். அதை விட உணவு கலாச்சாரம் இருக்கிறது. கொத்து கலாச்சாரம், உணவு கலாச்சாரத்திலே பர்கர் கலாச்சாரம். இன்றைக்கு இந்திய உணவகங்கள் எத்தனையோ இங்கே வேம்படிச்சந்தி கல்விக்கான மையம் என்கிற நிலை மாறி இன்றைக்கு வேம்படிச்சந்தி பிரியாணி மையம் என்று குடிகொண்டிருக்கிற காலத்திற்குள்ளே வாழ்கிறோம். அப்படியாக இந்த உணவு, உடை இவை எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் சார்ந்து பாப்புலர் கல்ச்சர் இதற்குள்ளே ஆட்பட்டு திளைக்கிற நிலையில் அதற்குள்ளே முதலிலே அதிக அளவிலே ஈர்க்கப்படுகிறவர்கள் ஆண்களா பெண்களா என்று இவர்கள் வாதிட்டார்கள். நேரம் மிக குறுகியதாக இருக்கிற காரணத்தால் நான் நேரடியாகவே தீர்ப்பிற்குள்ளே வருகிறேன். இவர்கள் சுவாரஸ்யமாக தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்தார்கள். இருந்தாலும் இந்த உணவு, உடை மற்றும் உபகரண பயன்பாடு என ஒவ்வொரு கூறுகளாக பார்ப்பது தான் கூடுதலாக பொருத்தமாக இருக்கும். வட்டு இந்து கல்லூரியினர் மிக குறிப்பாக பெண்கள் சார்ந்த அலங்காரங்களையே மையப்படுத்தி தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அதை விடவும் எத்தனையோ கூறுகள் பார்க்கப்பட வேண்டியனவாக இருக்கின்றன. இங்கே ஒரு வாதத்தை முன்வைத்து தீர்ப்பிற்குள்ளே வருவது இலகுவானது. எங்கள் சமூகத்திலே இது ஆணுடைமை சமூகம்தான், பெண்களை கட்டுப்படுத்துகின்ற சமூகம்தான். பெண் என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதை கூட ஆண்தான் தீர்மானிக்கிறார். பெண் மூக்குத்தி போட வேண்டுமா அல்லது இன்னும் ஒரு தோடு போட வேண்டுமா ஆண்தான் தீர்மானிக்கிறார். ஆனால் ஆண் தன்னுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் தானே தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. தன்னுடைய உடையை தானே தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. ஏனென்றால் ஆணுக்கு இந்த சமூகம் சுதந்திரத்தை கொடுத்து வைத்திருக்கிறது. பெண்ணிற்கு விருப்பம் இருந்தாலும் சில வரையறைகளை இந்த சமூகம் வைத்திருக்கிறது. மறைமுகமாக அழுத்தங்களை கொடுத்து வைத்திருக்கிறது. ஆகவே இந்த பிரசித்த பண்பாடு என்று வருகிற பொழுது இருவருமே இது குறித்த ஆர்வத்தை கொண்டிருந்தாலும் சுதந்திரமாக இந்த பண்பாட்டிற்குள் இலகுவிலே தொற்றுகை அடையக்கூடியவர். இதெல்லாம் வணிக ஆதிக்கத்தினுடைய விளைவு. இலகுவிலே இதற்குள்ளே ஈடுபட வல்லவர் ஆண்கள்தான் என்று நடுவர் கருதுகிறார். அந்த கருத்தை புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரி அணியினரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த போட்டியிலே புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரி அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி தன்னுடைய அணிக்காக அதிகம் பங்களிப்பு செலுத்தியவர் அல்லது ஒரு சிறந்த வாதி என்கின்ற நிலையில் நடுவருடைய கணிப்பு பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர். உலக புகழ்பெற்ற தமிழகத்தின் பேச்சாளர்கள், ஈழத்து இளைய பேச்சாளர்களை மையப்படுத்தி வழங்குகிற 5000 ரூபாய் பணப்பரிசு பெறுகிறவர் யார் என்றால் வட்டு இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவி சைந்தவி. அவர் கடந்த சுற்றுக்களிலும் சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார். இன்றும் சுவாரஸ்யமாக தன்னுடைய ஆற்றுகையை வெளிப்படுத்தினார். அந்த வகையில் அவருக்கு பாராட்டுக்களை சொல்லி வாருங்கள் சைந்தவி. தொடர்ந்து நாங்கள் பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைவோம். எங்களோடு கல்வி காருண்யன் இணைவதற்காக காத்திருக்கிறார். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வருகிற கல்வி காருண்யன் ESP நாகரத்தினம் ஐயா எங்களோடு இருக்கிறார். இந்த வளரிளம் பேச்சாளர்கள் பல சிகரங்களை தொட வேண்டும், தான் பெறாத சந்தர்ப்பங்களை எல்லாம் இந்த பிள்ளைகள் பெற வேண்டும், பாடசாலைகளிலே விவாத அணிகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று அவர் மிகவும் ஆவலோடு முயன்று இந்த உதவிகளை செய்து வருகிறார்.
அந்த வகையில் சொற்சமர் களத்தினூடாக அவர் செய்து வருகின்ற இந்த உதவிகளுக்கு பேச்சுலகை சார்ந்தவன் என்கிற வகையில் நானும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்த நிலையில் இப்பொழுது ஐயா அவர்கள் இந்த சொற்சமர் களத்திலே பங்கு கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆசி வழங்கும் வண்ணம் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தலைமையாக வாங்கி கொண்டிருக்கும் லலிசன் சார் அவர்களே, மாணவியர்களே, ஆசிரியர்களே, டான் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். உண்மையில் இந்த சொற்சமர் மூலம் மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர்களாக வேண்டும் என்றதான் எனது ஆதங்கம். அதன்படி நாம் பல மாணவர்கள் இந்த பேச்சில் சொற்சமர் நிகழ்வில் கலந்து கொண்டு மிக சிறந்த பேச்சாளர்களாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் கண்டிருக்கின்றேன். உண்மையில் இது ஒரு பெரிய களம். இந்த களத்தில் பல மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெற்று தாங்கள் ஒரு திறமையான தமிழ் பேச்சாளர்களாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற சொல்லி நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கல்வி காரணியன், காரை மண் பெற்றெடுத்த செல்வன் ESP நாகரத்னம் ஐயா அவர்களே. இப்பொழுது விவாத அணிகளுக்கான ஊக்குவிப்பு பரிசை கல்வி காரணியன் அவர்கள் வழங்க இருக்கிறார். முதலில் வட்டு இந்து கல்லூரி அணியினர் பரிசை பெறுகிறார்கள். அவர்களுக்கான ஊக்குவிப்பு பரிசு. கவிஞர் வாலியினுடைய ஒரு கவி வரிகை நான் அடிக்கடி இங்கே ஞாபகப்படுத்துவதுண்டு. ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். ஊக்குவிப்பவன் இருந்தால், மோட்டிவேஷன் செய்பவன் இருந்தால், ஊசி விற்கிறவனும் ஊக்குவிக்கிறவனும் தேக்குவிப்பான் என்று அவர் சொல்கிறார். அது மிக சால பொருந்தும். அந்த வகையில் இந்த சொற்சமர் களத்திற்கு கல்வி காருண்யன் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இதே போல பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் தங்கள் பெயரால் இந்த ஒவ்வொரு களத்திலும் பங்கேற்கின்ற சிறந்த பேச்சாளருக்கு பரிசு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, உங்கள் பிள்ளைகள் கூட பாடசாலை சார்ந்த நிலையில் இந்த களத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களை தொடர்பு கொண்டு உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர், டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் செல்வச்சந்திரன் மற்றும் படப்பிடிப்பு, படத்தொகுப்பு என்பவற்றில் ஈடுபடுகின்ற துவாரகன், விதுசாந்த் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.